ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் இது உங்க லெவின். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, விஓடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஜியோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 2300க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிராம உதவியாளர் பணியா இருக்கட்டும், தண்டல்காரர் பணியா இருக்கட்டும், பியூன் பணியாளர் இருக்கட்டும் மற்றும் சில பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அத பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில இருந்து அபிஷியலா ஜியோ ரிலீஸ் பண்ணக்கூடிய நோட்டிபிகேஷன் தாங்க இது. இது பாத்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் சர்வீஸ், அதாவது விஓடைய அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மற்றும் சில போஸ்டிங்ஸ், அதாவது பியூனர், தண்டல்காரர் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா சேர்த்துதான் 2299 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் இங்க டைரக்டா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கான மாத சம்பளம் 11,100 இருந்து 35,100 வரை இருக்கும் சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அடிஷனல் வேகன்சிஸ் லிஸ்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சீஃப் செக்ரட்டரி, கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே சேர்ந்து 38 மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிச்சு நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அதுதான் இப்ப நீங்க திரையில பார்க்க போறீங்க. இது பாத்தீங்கன்னா 11/3/2024 அன்னைக்கு டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்மளுக்கு பிரிச்சு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா காலி பணியிடங்கள் காமிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் 21 காலி பணியிடங்களும், சென்னை டிஸ்ட்ரிக்ட் 20 காலி பணியிடங்களும், செங்கல்பட்டுக்கு 41 காலி பணியிடங்களும், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் 61 காலி பணியிடங்களும், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் 66 காலி பணியிடங்களும், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் 29 காலி பணியிடங்களும், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் 39 காலி பணியிடங்களும், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் 141 காலி பணியிடங்களும், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் 109 காலி பணியிடங்களும், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காலி பணியிடங்களும் கரண்ட்ல போஸ்டிங் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கரூருக்கு 27 காலி பணியிடம், கிருஷ்ணகிரிக்கு 33 காலி பணியிடம், மதுரை டிஸ்ட்ரிக்ட் 155 காலி பணியிடம் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா மதுரையில மட்டும்தாங்க பாத்தீங்கன்னா ரீஜன் வைஸ்ல அதிகமா காலி பணியிடங்கள் இருக்குது. மயிலாடுதுறையில 13 காலி பணியிடம், நாகப்பட்டினம்ல 5 காலி பணியிடம், நாமக்கல்ல 68 காலி பணியிடங்களும், பெரம்பலூர்ல 21 காலி பணியிடங்களும், புதுக்கோட்டையில 27 காலி பணியிடங்களும், ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா 29 காலி பணியிடங்களும், ராணிப்பேட்ல 43 காலி பணியிடங்களும், சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல 105 காலி பணியிடங்களும், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல 46 காலி பணியிடங்களும், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் 305 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட் 25 காலி பணியிடங்களும், திருவண்ணாமலையில 103, திருநெல்வேலியில 45, திருப்பூர்ல 102, திருவாரூர்ல பாத்தீங்கன்னா 139, திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா 151, திருச்சியில 104, தூத்துக்குடியில 77 காலம், நீலகிரியில எந்த ஒரு காலி பணியிடம் கரண்ட்ல போஸ்டிங்ஸ் கிடையாது. தென்காசியில 18 காலம், திருப்பத்தூர்ல 32 காலி பணியிடம், விருதுநகர் மாவட்டத்தில் 38 காலி பணியிடம், வேலூர் மாவட்டத்தில் 30 காலி பணியிடங்களும், விழுப்புரம் மாவட்டத்தில் 31 காலி பணியிடம், டோட்டலா பாத்தீங்கன்னா 22,299 காலி பணியிடம் இருக்குது. அதாவது இது பாத்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் லிஸ்ட் தாங்க. இது 11/3/2024 அன்னைக்கு படி இதுல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலமாக ரிலீஸ் ஆகும். சோ அதுல ரிலீஸ் ஆச்சுன்னா இதோடைய வேகன்சிஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இனிமே அதிகரிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்காக நம்ம சேனல்ல இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும். சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சு இனிமே ஒரு ஜாப்காக கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, சோ விஓ அசிஸ்டன்ட் போஸ்ட், தண்டல்காரர், பியூன் போஸ்டிங்ஸ் எல்லாம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும்.